மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை பார்த்துதான் ஜோதிடர் ஆகும் என்று ஆசைப்பட்டது. உங்களுடன் முதலில் வாஸ்து கிளாஸில் சேர்ந்த மாணவனும் நான் தான். திண்டுக்கல்ல முதல்ல அடிப்படையிலிருந்து கேபியிலிருந்து பஞ்சாங்க கணித வரைக்கும் மாணவனாக இருந்தவன் தான் என் அருமை நண்பர் அருள்வேல் அவர்களுடைய மாணவர் தான். அவர்கிட்ட படிச்சுட்டு அவரும் நானும் சேர்ந்து எம்ஏ படித்தோம். அது எனக்கு ஒரு பாக்கியம். ஜாமக்கோல் ஆருடம் என்பது ஒரு அருமையான கலை, ஒரு தெய்வீக கலை. வந்து உட்கார்ந்துருக்கவங்க எதுக்காக உட்கார்ந்துருக்காங்க, என்ன கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு சரியான பதிலை அந்த ஜாமக்கோல் நமக்கு காட்டி கொடுத்துரும். என்னை வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் மெயில பாதுகாரமாக மெதுவாக சொல்கிறேன். 2 கட்டத்தை வரைஞ்சிக்கங்க, 2 ராசி கட்டை எழுதிக்கங்க. ஒரு ராசி கட்டம்ங்கிறது ஜாதக கட்டம், இன்னொரு கட்டம்ங்கிறது ஆரூட கட்டம். ராசி கட்டம்ங்கிறது பிறப்பு ஜாதகம், ஆரூட கட்டம்ங்கிறது தற்காலிக ஜாதகம். 2 கட்டம். அந்த நடுவில் ஜாதகம், இன்றைய கோச்சார நிலை. ஜாதகம்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்தால் கிரகம் எங்கெங்கே இருக்குமோ அதுக்கு பேர் தான் ஜாதகம். அது ஜாதகம்னு எழுதிக்கங்க. 2வது ஆரூடம். 2வது கட்டத்தின் அடிப்படையில் நடுவில் ஆரூடம்னு எழுதிக்கங்க. ஆரூடம்னு எழுதிக்கங்க. அந்த ஆரூடம் என்பது ஜாதகம் இல்லை. ஆரூடம்ங்கிறது ஜாதகம் இல்லை. அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த நேரத்துக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை படநடித்து காட்டக்கூடிய ஒரு விஷயம். அது இந்த ஆரூடம்ங்கிறது என்ன அப்படின்னா, இது கோல், ஜாமக்கோல். கட்டத்துக்குள்ளே வந்தால் கிரகம், கட்டத்துக்கு வெளியே இருந்தால் அதுக்கு பேர் கோல். கட்டத்துக்கு வெளியில் இருந்தால் 2வது கட்டத்துக்கு வெளியில் எழுதணும், 2வது கட்டத்தை வெளியில் எழுதணும், முதல் கட்டத்தை உள்ளே எழுதியிருக்கோம். அதுதான் ஜாதகம். ஜாதகம்னா பிறந்தது முதல் இறப்பு வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு பத்திரம். அது ஃபிக்ஸடு, அது மாறாது. ஆனால் ஆரூடம் என்பது அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்த நேரத்தில் உங்களுக்கு படம் முடித்து காட்டுற ஒரு ஒரு ஸ்கேனு. ஆரூடத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ, வாயை திறக்கிறாங்களோ திறக்கலையோ நீங்கள் சொல்லலாம். அப்போ ஆரூடத்தை தெரிஞ்சுக்கிறணும். இந்த ஆரூடத்தில் இந்த 2வது கட்டம் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஆரூடம்ங்கிறது கிரகம் கோள் ரிவர்ஸாகத்தே வரும், பின்னோக்கித்தான் சுற்றும். ஜாதகம் என்பது முன்னோக்கி சுத்தம். அது வலச்சுற்று, இது இடச்சுற்று. வலச்சுற்று என்பது ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா வலமாக சுற்றணும். ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடணும்னா வலமாக சுற்றணும். ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு வரவணும்னா நம்ம போய் இடமா சுற்றினா அது அவனுக்கு பிரச்சனையாக போகும். அப்போ பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்வதுக்கு ஏன்னா வளம்னா என்னன்னா, எங்கள் அருமை நண்பர் அடிக்கடி சொல்லுவார், இடச்சுற்று வலச்சுற்று. ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது சாமி நம்ம இடதுகையை பார்த்துச்சுன்னா அது இடச்சுற்று, நம்ம வலதுகையை சாமி பார்த்தா அது வலச்சுற்று. கிராமத்தில் புரி தரிக்கும்போது அல்லது செக்கு ஆட்டும்போது இடமாத்தான் சுற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இடமாத்தான் சுற்றுவாங்க. ஒரு மரத்தில் கொடி ஏறி போச்சா இடமா சுற்றினால்தான் மாட்டிக்கிறோம், வளமாக சுற்றினா எடுத்துக்கிறோம். அப்போ கோயிலுக்கு போனால் வளமாக சுற்றினா பிரச்சனையிலிருந்து விடுபடுறோம். அப்போ ராசி கட்டம் என்பது பிரச்சனைக்கு தீர்வு, பிரச்சனையை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த ஆரூடத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆரூடத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஜாமக்கோல்,
ஜாமக்கோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஜாமக்கோல் அப்படின்னு அர்த்தம். 2வது ஆருடம், 3வது உதயம், 4வது கவிப்பு. அப்போ மொத்தம் எத்தனை சொல்லிட்டோம்? உதயம், ஆருடம், கவிப்பு, ஜாம கிரகம். இப்போ நம்ம படிக்க போகிறது ஜாமக்கோல். ஜாமக்கோல் வரிசை. இந்த ஜாமக்கோல் வரிசைங்கிறது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, ராகு காலம் இருக்கு இல்லையா, ராகு காலத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஜாமக்கோல் வரிசை. ராகு காலம்ங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு கிழமையிலையும் அந்த கிழமைக்கு ஒரு 3.25 நாளிகை அது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் அப்படின்னா 12 கட்டம் தனியாக போடுங்க, டக்குன்னு 12 கட்டம் போட்டுருங்க. ஒரு நாளுங்கிறத இந்த 24 மணி நேரம்னு எப்படி கண்டுபிடிச்சோம்? 30ன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல, ஏன் 24ன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் 2 கணித முறை இருந்துச்சு. ஒன்று தசம முறை 10 அடிமானம், இன்னொன்று 6 அடிமானம் ரேடியஸ் முறை என்ற 2 முறை இருந்தது. அப்பெல்லாம் 6 அடங்காத்தான் இருந்துச்சு, 6 மடங்கு தான். 12 ராசி தானே இருக்குது, 12 ராசி தானே இருக்குது. அப்போ 6 அடிமானம் தான் இருந்துச்சு. ஐயா காலத்தில் இருந்து வீசன் இருந்துச்சு இல்லையா, தொலான்னு இருந்துச்சு இல்லையா, டெசன் இருந்துச்சு இல்லையா. வாழைப்பழம் போய் கேட்டாலும் எப்படி வாங்கினோம்? ஒரு டெசன் குடியான்னு கேட்டோம், அப்படி தான் கேட்டோம். எத்தனை தொலா? மரக்கான்னு ஒன்று இருந்துச்சு, 6 படி சேர்ந்தது ஒரு மரக்கா. அப்போ 6 அடிமானம் அப்படின்னு இருந்துச்சு. அதனால அப்போ தான் 60 நாளிகை. ஒரு நாளிகை என்பது எழுதிக்கங்க, ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம். ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடம். அப்போ 3.25 நாளிகை என்பது 90 நிமிடம். 90 நிமிடம் தான் ஒரு முகூர்த்தம். 90 நிமிடம் தான் ஒரு முகூர்த்தம். அப்போ 90 நிமிஷம் தான் முகூர்த்தம் குறிக்கணும். அப்போ 90 நிமிஷம்தான் 3.25 நாளிகை ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்தம்ங்கிறது 90 நிமிடம். அப்போ அந்த காலத்தில் 2 விஷயந்தான், இரவு பகல். எப்படி 24 மணி நேரம் ஏற்படுச்சுன்னா, பெரிய கணிதர் நம்ம அருள் இல்லையா, எனக்கு அவரோட சின்ன பழகுனதுனால வந்த பழக்க வழக்கம். 24 மணி நேரம் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் போடுங்களேன், ரவுண்டாக ஒரு வட்டம் போடுங்க. இந்த ரவுண்டுங்கிறது பூமி. இந்த பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிறது இருட்டு, இந்த பக்கம் இருக்கிறது வெளிச்சம். இது பகல், அது இரவு. இதுக்கு மேலே கீழே இருந்து ஒரு கோடு இருக்கும் இல்லையா, பூமியில் இப்படி கோடு வரும் இல்லையா, அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பூமத்திய ரேகை சொல்கிறோமா? அந்த ரேகை என்ன சொல்கிறோம்? தீர்க்க ரேகை. பூமியின் மையப்பகுதியில் போனால் பூமத்திய ரேகை, மேலிருந்து கீழே கோடு வந்தால் அது தீர்க்க ரேகை. அந்த தீர்க்க ரேகை இந்த மாடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, பந்து மாதிரி, அந்த பந்தில் எத்தனை தீர்க்க ரேகை இருக்குது அப்படின்னா 360 தீர்க்க ரேகை இருக்குது. மொத்தம் எத்தனை கோடு இருக்குது? 360. அந்த பக்கம் 180 கோடு இருக்குது, இந்த பக்கம் 180 கோடு இருக்குது. ஒரு கோடுலேருந்து இன்னொரு கோடுக்கு இந்த பூமி நகலணும்னா 4 நிமிஷம் எடுத்துக்கிறது. ஒரு கோடிலேருந்து இன்னொரு நிமிஷம் 180 கிலோமீட்ரு எத்தனை நிமிஷத்தில் கிடக்குது? 4 நிமிஷம் கிடக்குது. அந்த 4 நிமிஷம்னா 360 × 4 எவ்வளோ வருது? 1440 நிமிஷம் வருது. 1440 நிமிஷத்தை 60ஆல் வகுத்தோம்னா 24 மணி நேரம் வரும். அப்போ 24 மணி நேரம்னு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க நம் முன்னோர்கள்? இதுதான். இப்போ நமக்கு தேவை என்னன்னா, பகல் பொழுது இரவு பொழுது, பகல் பொழுது இரவு பொழுது தெரியணும். பகலுங்கிறது வெளிச்சம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் ஊர்லலாம் நான்லாம் கிராமத்தில் படிஞ்சுவேன், அருள் ஐயா நாங்கள்லாம் கிராமம். அந்த கிராமத்துலலாம் பொழுது தான் பார்ப்போம். இந்த 5 பொழுதுக்கு தான் வந்தான்னு சொல்லுவாங்க. ஒரு ஜான் பொழுது இருக்கும்போது தானே எங்களை வேலையை விட்டு விடணும்னு சொல்லுவாங்க. பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேரம். பொழுதுனா நேரம், காலம், பீரியட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு பகல் பொழுதை அந்த காலத்தில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஜாமா, சாமம். எங்கள் அப்பத்தா கூட சொல்லுவேன், சாமக்கோழி கூப்பிடும்போது தாண்டா இவன் பிறந்தான், நடுசாமத்துக்கு தாண்டா இவன் வர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமம்னா என்ன அர்த்தம்னா நேரம்,
பொழுது. அப்போ பகல் பொழுதை 8 ஜாமமாக பிரித்தார்கள். நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஒரு முகூர்த்தம்ங்கிறது. அப்போ ஒரு ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் என்பது ஒரு ஜாமம். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 12 கட்டம் போட சொன்னேன் இல்லையா, இந்த 12 கட்டத்தில் முதல் ராசி இருக்குல்ல, முதல் ராசி மேசமா, மேசத்துக்கு அடுத்து என்ன ராசி இருக்குது? ரிஷபம். அதை ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. ரிஷபத்தை இன்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து மிதுனம், மிதுனத்துக்கு அடுத்து என்ன இருக்குது? கடகத்தை விட்டுருங்க. சிம்மத்தில் ஒரு இன்ட்டு போட்டுக்கோங்க. கன்னி, கன்னிக்கு அடுத்து துலாம், துலாவுக்கு அடுத்து விருச்சத்துக்கு ஒரு இன்ட்டு போட்டுருங்க. அடுத்து தனுசு, மகரம், கும்பத்தில் ஒரு இன்ட்டு போட்டுருங்க. இப்போ எதெல்லாம் இன்ட்டு போட்டோம்? திரவாசியெல்லாம் பலன் கொடுக்காதான். ஏன்னா ஜாமத்தை அந்த காலத்தில் 8ஆக பிரிச்சுருக்காங்க. அந்த 8ஆக பிரித்ததுனால 8 ஜாமம் தான் உண்டு. 8 ஜாமத்துக்கு 8 ராசி வேணும் இல்லையா, அந்த 8 ராசி பிரிச்சுட்டாங்க. இப்போ எத்தனை ஜாமம் இருக்குன்னு பாருங்க. 8 8 4 8 8 ஜாமம் தானே இருக்கு. சரி, 8 ஜாமம் உண்டு. இப்போ 8 ஜாமம் இருக்கு இல்லையா, இந்த 8 ஜாமத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆருடம் என்பது ஜாதகம் இல்லை, அது ரிவர்ஸில் தான் பார்க்குறது, பிரச்சனைக்குத்தான் தீர்வு. அப்படிங்கிறதுனால முதல் ராசியாக மீனத்தை 1ன்னு போடுங்க, மீனத்தை 1ன்னு போடுங்க, மகரத்தை 2ன்னு போடுங்க, தனுசை 3ன்னு போடுங்க, அடுத்து துலாமை 4ன்னு போடுங்க, கன்னி 5ன்னு போடுங்க, கடகத்தை 6ன்னு போடுங்க, மிதுனம் 7ன்னு போடுங்க, மேச 8ன்னு போட்டாச்சு. இப்போ 8 ஜாமம் வந்துருச்சு. இப்போ முதல் ஜாமம் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நான் வாத்தியாராக வந்துட்டேன், பேச்சாளராக இல்லை. மீனம், மீனம் தான் 1வது ஜாமம்னு எழுதிக்கங்க. மீனம் 1வது ஜாமம். அப்போ அது எத்தனை மணியில் இருந்துன்னா காலையில் 6லிருந்து 7:30 வரைக்கும் முதல் ஜாமம் மீன ஜாமம், 1வது ஜாமம். அடுத்து மகர ஜாமம் 2வது ஜாமம் 7:30லிருந்து 9 வரைக்கும். அடுத்து 3வது ஜாமம் தனுசு 9லிருந்து 10:30 வரைக்கும். அடுத்து 10:30 to 12. அடுத்து 12 to 1:30. அடுத்து 1:30 to 3. அடுத்து 3 to 4:30. 4:30 to 6. இப்போ 4 ஜாமமாக 8 ஜாமமாக பிரிச்சுட்டோம். 8 ஜாமமாக பிரிச்சுட்டோம். 8 ஜாமத்தை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் கூட 1வது ஜாமம் எந்த நேரம், அது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியணும். அது யார்? நம்ம திருநூறில் படிக்கிற இத்தனை ஸ்டூடெண்ட்ஸுகளும் அப்படியே கேட்ட உடனே முதல் ஜாமம் எதுன்னு சொல்லணும்? மீன ஜாமம் 6 to 7:30 அப்படின்னு சொல்லணும். சொல்லிடலாமா? சரி, 4வது ஜாமத்துக்கு சொல்லுங்க பாப்பா. இதத்தையும் மனசுக்குள்ள உடனே வைக்கணும். 10:30 to 4வது ஜாமம், 10:30 to 4:30, 10:30 to 12 4வது ஜாமம். அப்போ 1:30 to 3 எத்தனாவது ஜாமம் சொல்லுங்க பாப்பா? 6வது ஜாமம். கடக ஜாமம், கடக ஜாமம் 6வது ஜாமம்னு சொல்லணும். புரிஞ்சிச்சா? இப்போ நம்மளை யாராவது பார்க்க வர்றாங்கன்னா, இப்போ தான் இதுக்கு முன்னாடி என்னன்னா அடுத்ததில் எழுதுங்க, ஜாமக்கிரக வரிசை, ஜாமக்கோள் ஆர்டர். ஜாமக்கோள் ஆர்டர் எழுதுங்க. எடுத்தோடனே கதிர், கதிர், கதிருக்கு நேர சூரியன், கதிருக்கு நேரம் யார் எழுதணும்? சூரியன். அதுக்கடுத்து அடுத்து சேய், சேய்க்கு நேர செவ்வாய், கதிர் சேய் பொன், பொண்ணுக்கு நேர குரு. எனக்கு இது யார் முத சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா எங்கள் அருள்வேல நண்பர் அவருடைய கிளாஸில் உட்காந்துருக்கும்போது ஐயா அங்கே ஒருத்தர் ஒரு பூசாரி வருவார் இல்லையா, அவர் கதிர் சேய் பொன்மால் புகர் மந்தன் மதி பாம்பு அப்படின்னு ஒரு பாட்டு பாட்டார். அவர் அன்னைக்கு சொல்லி கொடுத்து இதெல்லாம் எப்படி 2 கதிர் சேய் பொன், கதிர் சேய் பொன் மால் புகர் மந்தன் மதி பாம்பு. கதிர் சேய் பொன் மால் புகர் மந்தன்
மதி பாம்பு, கதிர்னா சூரியன், சேயினா செவ்வாய், பொண்ணுனா குரு, மால்னா புதன், அடுத்து புகர்னா சுக்கிரன், அடுத்து மந்தன்னா சனி, மதினா சந்திரன், பாம்புனா ராகு. எழுதிட்டீங்களா? கிரக வரிசை எழுதிட்டோமா? ஏயா இந்த கிரக வரிசையை எப்படி எழுதுனாங்க தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிறணும். அப்படின்னா இப்போ அந்த இதை போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இதை கட்டம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கட்டத்தில் அந்த கட்டத்துக்கு போங்க. மேசம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஞாயிற்றுக்கிழமைன்னு எழுதுங்க. மேசத்தில் ஞாயிற்றுக்கிழமைன்னு எழுதுங்க. மகரத்தில் திங்கக்கிழமைன்னு எழுதுங்க. தனுசில் சனிக்கிழமைன்னு எழுதுங்க. விட்டுருங்க. சரி, இருந்து வருவோம். மேசத்தில் எழுதி ஞாயிற்றுன்னு எழுதிட்டீங்களா? சரி, மிதுனத்துக்கு போங்க. மிதுனத்துக்கு போங்க. மிதுனத்தில் செவ்வாய்க்கிழமைன்னு எழுதுங்க. மிதுனத்தில் செவ்வாய்க்கிழமைன்னு எழுதுங்க. நம்ம இப்படி படித்தா அப்படி படித்தா எப்படின்னு சொல்லிடுவோம், உங்களுக்கு சொல்லுமா சொல்லுவோம். மேசம் ஞாயிற்றுக்கிழமை, மிதுனம் செவ்வாய்க்கிழமை, கடகம் வியாழக்கிழமை, வியாழக்கிழமை, கன்னி புதன்கிழமை, துலாம் வெள்ளிக்கிழமை, தனுசு சனிக்கிழமை, மகரம் திங்கக்கிழமை. எழுதிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா? இது அந்த கிழமையில் அந்த நேரத்தில் அது ராகு காலம். இப்போ எழுதியிருக்கீங்க இல்லையா? செவ்வாய்க்கிழமை ராகு காலம் இப்போ. வெரி குட். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் இப்போ. அப்போ புதன்கிழமை ராகு காலம் இப்போ 12 to 1. அந்த ராகு காலத்தை பார்க்கும்போது ராகு காலத்தை பிரிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ ஞாயிற்றுக்கிழமை எது என்ன ஞாயிற்றுக்கிழமை யார் வந்திருக்கா? சூரியன் வந்திருக்காரா? வெளியில் சூரியன் போட்டுக்கோங்க. அப்போ செவ்வாயின்னு போட்டிருக்குது, வெளியில் செவ்வாயின்னு போட்டுடலாமா? குருன்னு போட்டிருக்க வெளியில் வியாழன் போட்டுக்கலாமா? புதனை போட்டுருவோமா? சுக்கிரனை வெள்ளின்னு போட்டுக்கலாமா? சனியை சனியன்னு போட்டுக்கலாமா? திங்களை சந்திரன் போட்டுக்கலாமா? அப்போ இந்த வந்துருச்சா? இப்போ இந்த தான் ராகு காலம். இப்போ முடிஞ்சுச்சா? சரி, இப்போ ராகு காலத்தை கண்டுபிடிச்சிட்டோம், ஜாமத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, மீனத்துக்கு ஒன்றும் இல்லை, விட்டுருங்க, அதுக்கு வரும்போது அப்போ வருவோம். இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்ச பிறகு ஜாமகிரக வருஷத்தை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ யாராக இருந்தாலும் நம்மளை பார்க்க வரும்போது ஒவ்வொரு நாளைக்கும் அன்றைய கிழமைநாதரே ஆட்சி செய்வார். எழுதிக்கங்க, அன்றைய கிழமைநாதர். இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை என்றால் இன்னைக்கு சனிக்கிழமை யாரோ அவர்தான் ஆட்சி செய்வார். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ நம்மளை பார்க்க வந்துட்டோம். இப்போ நம்ம டைம் சொல்லுங்க பாப்பா. யாராவது எந்த எந்த ஜாமத்தில் இருக்கோம்னு சொல்லுங்க. 11:30 இருக்கு. இப்போ மணி 11:30. எந்த ஜாமம்? 4வது ஜாமம். அப்போ 4வது ஜாமத்தில் அன்னைக்கு வெளியில் சனிக்கிழமை சனியை தூக்கி போடுங்க. இன்னைக்கு கிழமை நாதரை போடுங்க. இங்கிட்டு தனியாக போடுங்க, ஒரு கட்டத்தை தனியாக 12 கட்டத்தை இங்கிட்டு போடுங்க. டக்குன்னு போடுங்க வாமா. இப்போ எந்த ஜாமம்னு பாருங்க. எத்தனாவது ஜாமம்? 4வது ஜாமம்னா இன்னைக்கு கிழமை என்னது? சனிக்கிழமை. கீழே போடுங்க, கட்டத்துக்கு வெளியே போடுங்க, சனின்னு எழுதிக்கங்க. அப்போ நம்மளை இப்போ பார்க்க வர்ற நேரத்தில் அந்த அந்த ஜாமத்தை ஆள்றவர் யார்? சனி பகவான் ஆளுகிறார். அங்கே சனி ஆளுகிறார். இப்போ சனி பகவான் உச்சமாகிறார் இருக்கார் இல்லையா? அப்போ துலாத்தில் உச்சமாக இருக்கார் இல்லையா? நான் வணங்கக்கூடிய முதல்ல வழிபட்டவர் யாருன்னா சனி பகவான். அவரே இப்போது உச்சத்தில் இருக்கிறார். நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. புரியுதா? அப்போ சனி வந்துருச்சா? இப்போ சனிக்கு அடுத்து யார் வருவா? இது பூரா ரிவர்ஸ் தான் போடணும். நம்ம முதல் வரிசை எழுதியிருக்கேன் இல்லையா? சனிக்கு அடுத்து யாரை போட்டிருக்கோம்? சனிக்கு அடுத்து யாரை போட்டிருக்கோம்? சந்திரன். சந்திரன் தூக்கி அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. கன்னியில்
சனியில் போட்டாச்சு. அதுக்கடுத்து சந்திரனுக்கு அடுத்து யார் வருவா? பாம்பு. பாம்பு போடுங்க. பாம்புக்கு அடுத்து யார் வருவா? சூரியன். அப்படியே ரிவர்ஸாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். சூரியனுக்கு அடுத்து யார் வருவா? செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்து யார் வருவா ஜாமத்தில்? செவ்வாய்க்கு அடுத்து குரு. குருவுக்கு அடுத்து யார் வருவா? புதன். புதனுக்கு அடுத்து யார் வருவா? சுக்கிரன். போட்டாச்சா? 8 ஜாமத்துக்கு ஆளை அடைச்சிட்டோமா? இப்போ இப்போ இந்த நேரத்தில் வரும்போது இந்த ஜாமத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஜாம கிரகத்தின் கீழே எழுதுக, உச்ச நீசத்தை வைத்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க. நீசத்தை பற்றி தான் கேள்வி கேட்பார்கள். நீசத்தை பற்றி தான் ஆசைப்படும். எப்பயுமே கவர்ச்சி எதில் இருக்கும்? நீசத்தின் மேல் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது ஒரு கேள்வி எழுங்க. யாராவது எந்திரிச்சு, யாராவது எனிஒன் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும், யாராவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. கேளுங்க, ஒரே ஒரு கொஸ்டின். பயப்படாதியா, கேளுங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் கேளுங்க. வெரி குட். அவர் கேள்வித்தார் ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. இதில் ஆன்மீக வாழ்க்கையை குறிக்கக்கூடிய கிரகம் எது? கீழே எழுதிக்கோங்க. ஆன்மீகம் அப்படின்னா குரு. குரு அப்படின்னா ஆன்மீகம். சனி அப்படின்னா குலதெய்வம். சனினா குலதெய்வம். இப்போ இந்த நம்ம எழுதினுக்கிற ராசி கட்டத்தில் ஜாமக்கோல்ல குரு எங்கே இருக்காருன்னு சொல்லுங்க. ஆட்சியா இருக்காரா? அவர் ஆன்மீகத்துக்கு தகுதியான நபர். அவருக்கு ஆன்மீகத்தான் பிடிக்கும். அதை தவிர வேற எதுவும் சரி எங்கேயாவது கூப்பிடுங்க போக மாட்டாரு. அதனால அவர் ஆன்மீகம் வரும். புரியுதா? புரியுதம்மா? அந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்கிறார்களோ ஜாம கிரகம் பதில் சொல்லும். அப்போ ஜாம கிரகத்துக்கு கீழே என்ன எழுதிக்கணும்னா, பதிலை தருவது, ஆன்சரை கொடுப்பது ஜாம கிரகம். பலனை கொடுக்கறது யார் கொடுக்குறா? ஜாமக்கோள் தான் பலனை கொடுக்கும். இப்போ யாராவது இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. ஆமா, நீங்களே கேளுங்கம்மா ஒரு கொஸ்டின். யாராவது ஒருத்தர் கேளுங்க. கேளுங்க. அவர் வைத்தியம்னு கேட்குறாரு. வைத்தியத்துக்கு எந்த கிரகம்? சூரியன் தான் வைத்தியர். சூரியன் தான் வைத்தியர். சூரியன் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. சூரியன் எந்த ராசியில் இருக்காரு? எந்த ஜாமத்தில் இருக்காரு? மிதுனத்தில் இருக்காரு. மிதுனத்தில் இருக்காரு. ஆனால் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காருன்னு அர்த்தம். மிதுன ஜாமத்தில் சூரியன் இருக்கிறார். 3வது ஜாமத்தில் இருக்கிறார். அவர் வாழ்நாள் பூர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் நினைச்சதை அடைஞ்சே தீர்வார். அவர் அதுக்கான அடித்தளத்தை பூராம என்ன செஞ்சிருக்காரு? அப்ப அந்ததை அடைந்தே தீர்வார். சொல்லாமல. அப்ப இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஜாமக்கோல் ஜாம்பவான் வந்திருக்காரு. அதனால ஜாமக்கோலை என்னங்க சம்பந்தி? ரைட் தானே? ரைட். அதாவது ஜாமக்கோலுங்கிறது பலனை கொடுக்கும். நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ஜாமக்கோல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்த உடனே நாளைக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வந்த நிமிஷத்துக்கு ஒரு ஜாமக்கோல். இப்போ வந்தாங்க இல்லையா இந்த இதில். இப்போ குரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன கலர் சட்டை போட்டு வந்திருக்காரு சம்பந்தாரு? என்ன சட்டை போட்டு வந்திருக்காரு? போட்டு வந்திருக்காரா? அப்போ அது காட்டும். சரியா? அதில் புதன் எங்கே இருக்காருன்னு பாருங்க. யாரோட வீட்டில் இருக்காரு? சனியோட வீட்டில் இருக்காரு. புதன் இப்போ என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு ஜாமக்கோளுக்கும் நேராக யார் யார் இருப்பாங்க அப்படின்னு எழுதி வச்சுக்கிறணும். இப்போ புதனுக்கு நேராக பாம்பு இருக்காங்களான்னு பாருங்க. புதனுக்கு நேராக பாம்பு இருக்காங்களா? உங்களுக்கு சூட்சமம் சொல்ல போகிறேன். புதனுக்கு நேராக பாம்பு இருந்தால் புதன் திசையில் ராகு புத்தியோ, புதன் திசையில் ராகு புத்தி, ராகு தசை, குரு புதன் புத்தி வந்துச்சுன்னா சிரமத்தை தரும்னு காட்டுது. அது எது காட்டுது? ஜாமக்கோல் காட்டுது அப்படின்னு அர்த்தம். சரி, சூரியனுக்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க. சுக்கிரன் இருக்காரா? அப்ப சூரிய தசையில சுக்கிர புத்தி, சுக்கிர தசையில சூரிய புத்தி கண்டிப்பாக கெடுதல செய்யும் அப்படின்னு சொல்லுது. சரி, அதுக்கு நேரம் செவ்வாய்க்கு நேரம் யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு செவ்வாய்க்கு நேரம். அப்போ செவ்வாய் திசை சனி புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யும்? தொல்லையை தரும் அப்படின்னு எடுத்து. காலப்பக திசை, அது என்ன திசை?
காலப்பகை திசை, அதை ஜாமக்கோளில் இருக்குது அப்படிங்கிறத பிடிச்சிக்கிறோம். இப்போ எல்லாம் 4 சொல்லிட்டோமா? சூரியனுக்கு நேரம் யார் இருந்தா? சுக்கிரன். சந்திரனுக்கு நேரம் யார் இருக்கான்னு பாருங்க, குரு இருக்காரா? அப்போ இதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறணும். அப்போ ஜாமக்கோலை நம்ம எப்படி படிக்கணும்னா ரசித்து ருசித்து ஒவ்வொன்றா படிக்கணும். அப்படி படித்தோம்னா நம்ம தான் ஜாமக்கோளில் ஜாம்பவான். அதை இந்த மையத்தில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். அன்னைக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போய் படிச்சிருப்போம். அவர் ஞான பிரதீபிகை என்ற 2 மூல நூலிலிருந்து எழுதப்பட்டது தான் உபேந்திராச்சாரியார். அதுக்கடுத்து இந்த ஜாமக்கோலை அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணது என்னென்னா யார் அப்படின்னா திருக்காட்டுப்பள்ளி யார் சிதம்பர ஐயர், அடுத்து சொர்ணம் சாஸ்திரிகள், அதுக்கடுத்து கடலங்குடி நம்ம திருச்சி வைத்தியநாதன் தான் தமிழ்நாட்டில் பூரா 50 கிளாஸ் தபாலே நடத்தி ஜாமக்கோலை பரப்புனார். அதுக்கடுத்து இந்த ஜாமக்கோலுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போட்டது யாருன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஜிகே அவர்கள் தான் இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் போட்டார்கள். அதற்கடுத்து பட்டி தொட்டியெல்லாம் நிறைய உருவாக்குனது நம்முடைய நண்பர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிங்கிற 3 நபர்கள். அவர்களையும் நாம் வழிபாட செய்ய வேண்டும். அதுக்கடுத்து ஜாமக்கோளை புகழ்பாடுகிறோம். அதை கற்றுக்கிட்டு நவீன ஜாமக்கோள் ஆருடம் என்று நான் போதித்து வந்து கொண்டிருக்கிறேன். இதிலும் நான் இதில் சேர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வருவேன்.